வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால் காஞ்சிபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிளான் இருந்தது. ஆனால் ஒரு சின்ன நல்ல விஷயத்துக்காக அந்த பிளானை நாங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு புதுப்பாக்கமில் இருக்கிற வீர ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம். அந்த கோயில் எப்பவுமே எங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். மலை மேலே இருக்கும். இந்த கோயில் தமிழ் சீரியல்ஸில் நிறையா பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு என்னோடய அம்மா சொல்லுவாங்க. சிங்கப்பெண்ணே அந்த சீரியலில் எல்லாமே வரும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி எதாவது பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அந்த கோயிலோட வியூ. மேலே நல்லாயிருக்கும். இன்னொன்று இங்கே வேண்டி தேங்காயில் ஏதோ துணி சுற்றி இதில் கட்டுவாங்க. பட் என்ன ப்ரொசீஜர்ன்றது எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறனால நல்ல கூட்டம் இருந்தது. நாங்களும் தரிசனம்லாம் பண்ணிவிட்டு நாங்களும் கீழே இறங்கிட்டோம். இது மலை கோவிலுங்கிறனால ஏறும்போதும் வரும்போதும் அந்த பாதை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அரிசி ஊற வைக்கலான்னு சொல்லி ஊற வச்சிட்ருந்தோம். எப்போவுமே வீக்லி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைமாவது வெறும் அரிசிக்கு பதிலாக அதில் ஏதாவது ஒரு சிறுதானியங்கள் சேர்த்திக்கோங்க. கம்பாக இருக்கட்டும், சோளமாக இருக்கட்டும், ராகியாக இருக்கட்டும். அந்த போர்ஷன் ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா அதில் 2 டம்ளர் அரிசி, 2 டம்ளர் தானியம் ஏதாவது எடுத்துக்கோங்க. அவல் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் செடிக்கெல்லாமே தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெயில். கொஞ்சம் நேரம் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே என் பையனும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். காஞ்சிபுரம் போகிறது ட்ராப் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அது என்னன்னு பார்த்திங்கன்னா, காரில் ஒரு சின்ன குருவி முட்டையிட்டு இருந்தது. இயற்கையை அழித்து தான் நம்ம வாழ்வாதாரத்தை நடத்திட்டுருக்கோம். அதனால் இயற்கைக்கு கொஞ்சம் வழிவிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம். கொஞ்சம் பொரிச்சிருச்சு. எங்கள் காருக்குள்ளே பார்த்திங்கன்னா அது இப்படி தான் இருந்தது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கைக்கு உதவலாம். அதுவும் இந்த சின்ன சின்ன உயிரினங்களுக்கு கண்டிப்பாக வழிவிடணும். நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணலாம். பாய்.